ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். என்ன ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சில வீடுகளில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, இது அழகுக்காக வளர்க்கக்கூடிய ஒரு செடி வகையை சேர்ந்ததுங்க. உடலில் இருக்கக்கூடிய எலும்புகளை பலப்படுத்தக்கூடிய சத்து மிகுந்த கீரைங்க. இது இலை போன்று இருக்கனால அதில் உள்ள பெரிய நரம்புகள் எல்லாம் எடுத்துகிட்டு இது போல் பொடி பொடியாக கட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு வெங்காயம், தக்காளி கட் பண்ணிக்கோங்க. இதை எப்படி சமைக்கலான்னு நம்ம இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்கலாம். தொடர்ந்து பாருங்கள். மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் சிறிதளவு சீரகம் சேர்த்துக்கோங்க. சிறிதளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. சிறிதளவு வெங்காயம் சேர்த்துக்கோங்க. சிறிதளவு தேங்காய் சேர்த்துக்கோங்க. சிறிதளவு தண்ணி சேர்த்து இதை நல்லா பேஸ்ட்டு பதத்தில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாங்க. ஸ்டவ்வை ஆன் பண்ணி கடாயை சூடு பண்ணி உங்களுக்கு தேவையான எண்ணெய், நல்லெண்ணெய்யோ கடலெண்ணெய்யோ நீங்கள் என்ன சமைக்கிறதுக்கு பயன்படுத்துவீங்களோ அதை சேர்த்துக்கோங்க. கடுகு, காய்ஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை, கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க. ஒரு 5 நிமிஷம் கிளாஸ் கன்சிஸ்டன்சி வர்ற வரைக்கும் இந்த ஆனியனை நல்லா வதக்கிக்கோங்க. இதை வதக்கின பிறகு இதில் தக்காளி இதையும் சேர்த்து வதக்கிக்கலாங்க. இந்த கீரையுடைய பேர் என்னென்னு கேட்டிங்கன்னா லெச்சோ கொட்டை கீரைங்க. நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கீரையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதில் சேர்த்துக்கலாங்க. இதுக்கு முன்னால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். கீரையை இதில் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் அந்த ரா ஃப்ளேவர் போகிற வரைக்கும் ஒரு கிளறி எடுத்து நல்லா தண்ணி ஊற்றி நல்லா வேக வைக்கணுங்க. அகத்திக்கீரை எப்படி நம்ம நல்லா வேக வச்சு சாப்பிடுவோமோ அதே மாதிரி இந்த கீரையை நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும். நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டையும் இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. ஒரு மூடி போட்டு வேக வச்சிடலாம். அதுக்கு முன்னால் சிறிதளவு பூண்டு இடித்து இதில் சேர்த்துக்கோங்க. சால்ட்டு சிறிதளவு சேர்த்துக்கோங்க. கால் மணி நேரமாக நல்லா வேக வச்சு எடுத்தாச்சு. இப்போ நல்லா வெந்திருக்கும். வாங்க பார்க்கலாம். இதை நீங்கள் சூடான சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. ஒரு சுவையான டேஸ்டியான கீரை அவியல் நம்ம வீட்டிலே ரெடி பண்ணியாச்சு. இது மாதிரி கீரை கிடச்சிச்சின்னா நீங்களும் மறந்துடாமல் இது மாதிரி ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். இது உடம்புக்கு அவ்வளோ நல்லதுங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறந்துடாமல் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ வாட்சிங் ஃபார் த சேனல்.